அன்பு நண்பர்களுக்கும் ருத்ரன் எலக்ட்ரிக்கலின் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுகுணா வெட் கிரைண்டர் மோட்டார் தான். அதாவது வந்து வீட்டுக்கெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெட் கிரைண்டரு, அதோட மோட்டரை ரீவைண்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மோட்டரை பற்றி போட்டிருக்கேன். அதாவது வந்து வேறு மாடல், அதாவது வந்து இந்த இதே மோட்டார், ஆனால் கம்பெனி இதே தான். கோர் சைஸும் 45 mm தான். அதே மாடலில் ரீவைண்டிங் வந்து மாற்றி போட்டிருக்கிறாங்க, வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ எப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் மோட்டரை பிரிச்சுட்டு காப்பரை வெட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன்லாம் வந்து பிரித்து பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்ட்டு. கனெக்ஷனை வந்து எத்தனை ஒயரில் கனெக்ஷன் ஒயர் பண்ணியிருக்காங்க, அதாவது காப்பரை சுற்றும் போதே 2 ஒயர் போட்டு சுற்றுற மோட்டர்லாம் வரும் சில இதில். அதனால் வந்து எத்தனை ஒயர் போட்டு சுற்றிருக்காங்கன்றதையும் கவனிச்சிங்க. அடுத்து கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதையும் கவனமாக பார்த்து எடுத்துங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா மோட்டர் பிரிக்கிறோன்னா எப்போவுமே அதோட டேட்டாவை முதல்ல எழுதி வச்சுக்கணும். இது என்ன கம்பெனி மோட்ரு, அடுத்தது எத்தனை காடி, இதெல்லாம் எழுதிங்க. காடி வந்து எழுதிங்க. காடினா இந்த ஸ்லாட்டு பள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து இந்த பள்ளத்தை எத்தனை பள்ளம் இருக்குன்றதை எழுதி வச்சுக்கிங்க. அடுத்து வந்து சைஸ், கம்பியோட சைஸு பார்த்தீங்கன்னா குறித்து வச்சுங்க. கம்பி எப்பவுமே ஸ்டார்டிங்கில் வேறு கம்பியும் ரன்னிங்கில் வேறையும் தான் இருக்கும். ஒரு சில இதில் தான் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கம்பியை வந்து சைஸாக ரெண்டுமே எடுத்துங்க. ஸ்டார்டிங்கில் என்ன ஒயர் போட்டிருக்காங்க, ரன்னிங்கில் என்ன ஒயர் போட்டிருக்காங்கிறத எடுத்து வச்சுக்கிங்க, குறித்து வச்சுங்க. அதையும் அடுத்து எத்தனை சுற்று போட்டிருக்காங்கிறதையும் முக்கியமாக குறித்து வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த காயில் வந்து எந்த இடத்துல இருந்து இதில் உட்காருதுன்றதையும் குறித்து வச்சுங்க. அதாவது இப்போ 1லேருந்து 5 உட்காந்துருக்குது. அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே மாதிரி சுகுணா மோட்டர்ஸு. அது பார்த்திங்கன்னா 1லேருந்து 4, 1லேருந்து 6ன்ற மாதிரி உட்காந்துருக்கும் காயில் செட்டிங்கு. ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5வது காடியில் உட்காந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7வது காடியில் உட்காந்துது. இது வந்து வித்தியாசமாக இருக்கும். காயில் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அதே வந்து 1லேருந்து 3, அடுத்து 1லேருந்து 5, 1லேருந்து 7, இது மாதிரி 3 செட்டு, 3 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் டிசைன் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் 3 செட்டு காயில் இதில் போட்டிருக்காங்க. போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 செட்டுன்ற மாதிரி காயில் போட்டிருப்பாங்க. இதுக்கும் வித்தியாசம் தான். அது வந்து 1 to 4, 1 to 6ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் 1லேருந்து 3, 1லேருந்து 5, 1லேருந்து 7 அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த வந்து இதை நாம் இப்போ பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் குறித்து வச்சுங்க. எப்போவுமே கனெக்ஷனை பிரிச்சுக்கிட்டு கம்பி சைஸையும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒயர் எத்தனை சுற்றிருக்காங்கன்றதையும் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து காப்பரை வெட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா ஓரளவுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. எப்போவுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி குறித்து வச்சுருப்பாங்க. அதான் முதல்ல குறிச்சிங்க. எத்தனை வாட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து சப்ளை எழுதியிருப்பாங்க 230 வோல்ட்டு. அடுத்து சிங்கிள் பேஸ்ன்றதை குறித்து வச்சுருப்பாங்க. 50 ஹெர்ட்ஸு, அதாவது சைக்கிளிங் சொல்லுவாங்க, அது குறிச்சிங்க. அடுத்து வந்து கரண்ட்டு 2 ஆம்பியர் வரைக்கும் எடுக்குது, இதையும் வந்து எழுதி வச்சிங்க. அடுத்து ஸ்பீடு, அதாவது ஆர்பிஎம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1350 ஆர்பிஎம், இது குறித்து வச்சுங்க. இது வந்து முக்கியமாக ஒரு டேட்டா எழுதணும்னா இதெல்லாம் வந்து முதல்ல எழுதி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரீவைண்டிங் பண்ணும்போது அடுத்து ஏதாவது வந்தாலும் வேறு ஒரு மோட்டர் இதே மாடலில் வந்தால் கூட கட்டிக்கலாம், நம்ம காயில் கட்டலாம். இதே மோட்டர் வந்திருந்தாலும் கட்டலாம். அடுத்தது வேறு மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் இந்த சைஸ் கோரு இதே மாதிரி அமைப்பில் இருந்துன்னா இதே மாடலில் திரும்ப போட்டு கட்டிக்கலாம். அதுக்காக இந்த டேட்டாவை குறித்து வச்சுங்க. எப்பவுமே மோட்டாரை எப்பவுமே பிரிக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த டேட்டாவை முதல்ல எழுதி வச்சுங்க. அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வயரை நம்ம வந்து வெட்டி எடுக்கணும் இல்லையா, ரிமூவ் பண்ணணும். காப்பரை வெட்டி எடுக்கணும்னா சிலர் கட்டரை போட்டு வெட்டி இழுத்துட்டு கிடப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக. இப்போ இந்த மாதிரி சிசியில் வச்சு வெட்டிங்க. அதாவது உளின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உளியை வாங்கி வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை வெட்டும்போது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போரை வீணாக்காமல் கரெக்டாக நம்ம வெட்டி எடுக்கணும். காப்பரை மட்டுமே வெட்டிட்டு சுத்தம் பண்ணி எடுக்கணும். கோர் வீணாச்சுன்னா அதோட மோட்டரோட இதெல்லாம் ஆர்பிஎம்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து வீணாக்கவும் கூடாது, அதை கவனமாக எடுங்க. இதை நம்ம இந்த சிசியில் வச்சு தான் வெட்டுவோம், அதை கவனமாக பார்த்து வெட்டுங்க. அதை அடுத்தது நான் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். மறுப்பு சைடு ஒரு சைடை வந்து வெட்டி எடுத்துக்கங்க. போரை வெட்டாமல் கவனித்து இந்த மாதிரி ஃபினிஷிங்காக எடுத்துக்கங்க எப்போவுமே. அடுத்து கோர் அடிப்படாமல் இது மாதிரி சுத்தமாக க்ளீனாக எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு காப்பரை வந்து இதில் ஒரு ராட், அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, காடிக்கு ஏற்ற மாதிரி
ஒரு ராடை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினீங்கன்னா காப்பர் வந்து வெளியே வந்துடும், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காடிக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி ஒரு சின்ன ராடை எடுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க, உள்ளே இறங்கிடும் காப்பர் வந்து. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிவிடுங்க மின்லக்ஸ் எல்லாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினீங்கன்னா வெளியேறிடும் காப்பரை வந்து. மெதுவாக எடுத்துடும், கோர் அடிப்படாமலும். கோரை வந்து எப்பவுமே வீணாக்கக்கூடாது. நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோன்னா வெட்டி எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். இந்த மோட்டரில் இருக்கிற இந்த இது வந்து தகுடு மாதிரி ஒரு மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. தகுடு தான், அடுக்கப்பட்ட தகுடு தான், அதுதான் கோருன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இது வந்து ஒரு டேபிள் ஃபேனோட கோரு. டேபிள் ஃபேன் கோர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து சின்னதாக லேயராக தெரியும். இது பார்க்குறதுக்கு இரும்பு, ஒரே இரும்பு மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து தனித்தனி தகுடால் அடுக்கப்பட்டது தான் கோருன்னு சொல்லுவாங்க. இந்த கோரை வந்து அதிகமாக வீணாக்காமல் தேவையில்லாமல் வெட்டவும் கூடாது. அழகாக ஃபினிஷிங்காக பார்த்து காப்பரை வந்து வெளியே எடுத்துருங்க. வெட்டும்போது கவனக்குறைவாக வெட்டி வீணாக்கிடாதீங்க. கோரை வீணாக்காத எப்போவுமே சுத்தமாக எடுத்துக்கோங்க. வேலையை வந்து நீட்னஸாக இருக்கும். அப்போ தான் வந்து கோரிலேருந்து காப்பரை வெளியே எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காப்பரை வெளியே எடுத்துட்டேன், தட்டி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்த பிறகு இந்த அந்த வயர் பாருங்கள், பின்பக்கம் கட் ஆகாமல் இருக்கிறதுனால அதை வந்து அப்படியே கட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காயில் எந்த ரன்னிங் காயில் தனியாகவும் ஸ்டார்டிங் காயில் தனியாகவும் பிரித்து வச்சுக்கிங்க. இதை பிரிச்சுட்டு தனியாக சுற்றிங்க. அடுத்தது நீங்கள் வந்து இது பிரிக்கும்போது ஒரு கவனமாக இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம கம்பெனி காயில் தானா, ஒரிஜினல் கம்பெனி காயிலாக இருந்தால் அதை பிரித்து டேட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்த எலக்ட்ரிஷியன் கட்டிருக்கு தந்தால் சுற்றும் மாறும், சைஸு மாறும், எல்லாமே சிலர் மாற்றி கட்டிகிட்டு இருப்பாங்க, தப்பாகணும். இது வந்து ரீவைண்டிங் பண்ண தெரியவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கு வந்து இடையில ஒரு மில்லக்ஸை வைக்கி கட்டாமலே அவங்க வந்து வீணாகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இது வந்து ரீவைண்டிங் பண்ண வருது. அதனால் அது மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்க பண்ணதை வச்சுலாம் ரீவைண்டிங் டேட்டா எடுக்கக்கூடாது. அதாவது பிரிக்கும்போது கம்பெனி மோட்டர், கம்பெனி வைண்டிங்கே இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் டேட்டாவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சைஸு எல்லாமே அதுலேருந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா தனியாக கட்டுறவங்க வந்து மாற்றி போட்டுருப்பாங்க. அது அடுத்து இந்த மாதிரி பிரித்த உடனே இந்த கோரை பாருங்கள், காடி எந்த மாதிரி இருக்குன்றதை கவனிச்சிக்கிங்க. காடிலாம் வந்து கவனிச்சிக்கிங்க. எத்தனை காடு இருக்குன்றது முக்கியமாக கவனிச்சிங்க. எந்த காடிலேருந்து எந்த காடிக்கு காயில் உட்காருக்குன்றது முக்கியமாக கவனித்து வச்சுட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து அடுத்து இந்த கோரை வந்து சுத்தம் பண்ணிவிடுங்க. துருப்பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது. அதனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா போரை சுத்தம் பண்ணிங்க. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கோர் வந்து துருப்பிடிச்சி போய் நிற்குது. இதெல்லாம் வந்து ரேமர் போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மில்லக்ஸை போட ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து நான் சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு மில்லக்ஸையும் போட போகிறேன். மில்லக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா காயில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். எத்தனை சுற்று என்னன்றதில் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக இந்த வீடியோ வந்து புரிய வரும். அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அடுத்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கெலாம். அடுத்த விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த கோரில் வந்து என்ன டிசைனில் கார்டு இருக்குன்றது தான் பார்த்துங்கட்டு. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்காங்க காடி. இப்போ இது பாருங்கள், இது ஒரு ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். இது ஒரு டேபிள் டாப் கிரைண்டர். இது இந்த கோர் பார்த்தீங்கன்னா சின்ன காடி பெரிய காடி போட்டிருக்காங்க பாருங்கள். சின்னது பெருசு இந்த மாதிரி இருக்கும். அதுவே இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுமா 3 விதமான காடியை ஒரு வித்தியாசமாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீவைண்டிங் பண்ணணும். ஏன்னா பெரிய காடியில் ரன்னிங் காயில் உட்காரும். அதை வந்து நீங்கள் கவனிச்சு திரும்ப போட வேண்டி வரும், மாற்றி போட முடியும். இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணாலும் முடிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி சின்னதும் பெருசு மாதிரி ஆரம்பிக்கிறதுனா இதை வந்து கவனிச்சு தான் நீங்கள் வந்து காயில் உட்கார வைக்கணும். ஏன்னா ரன்னிங் எங்கே உட்காந்துருந்துட்டு பார்த்துட்டு அது முறை அதே மாதிரி திரும்பவும் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பெரிய காடியில் ரன்னிங் காயில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும், ஸ்டார்டிங் காயில் வந்து சின்னதில் உட்கார ஆரம்பிச்சிடும். இதை கவனித்து ரீவைண்டிங் பண்ணுங்கள். இப்போது நான் மில்லக்ஸை 7mm கட் பண்ணி வச்சுருக்கேன் சைஸுக்கு ஏற்றவாறு. அதே ட்ரிப்ளெக்ஸ் ஷீட்டை கூட போடலாம், எஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டை போடலாம். இப்போ நான் வந்து 7mm மில்லக்ஸை தான் வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்து போடாதீங்க. எப்படின்னா இந்த மாதிரி காலர் மடிக்காமல், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஷீட்டை அப்படியே நேராக போடாமல் இதையே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி புருவத்தை மடிச்சிடுங்க. காலர் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
2 பக்கமும் நகராது. அதாவது கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் நகராமல் இருக்கும். ஏன்னா மோட்டர் நம்ம காயில் கட்டின பிறகு நிமித்திடுவோம். இப்படி நிமித்தின உடனே அது என்ன ஆகுன்னா கோர் கீழே அந்த காப்பர் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். காப்பர் வந்து கீழே இறங்கிச்சுன்னா அது இந்த இரும்பு கோரில் வந்து தொட ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வந்து காலரை மடிச்சிருங்க. புருவத்தை 2 பக்கமும் மடித்த மாதிரி போடுங்க. இது பாருங்கள், காலர் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு போட்டிங்கன்னா நகராது, மேலும் கீழும் இறங்காது. நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் மடித்து தான் போடணும். ஏன்னா வந்து அனுபவத்தில் தான் அதுக்கப்புறமா பிளைன் ஷீட் போடலாம். ஏன்னா நகரும் கோரில் கொஞ்சம் லூஸ் வச்சுருந்தாலும் காப்பரை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சு சுற்றிருந்தீங்கன்னா கீழே மேலே நகர ஆரம்பிச்சிடும். அது வந்து கீழே வந்து கோரில் தொட்டுரும். அதனால் புதுசாக கற்றுக்கிறவங்களாம் காலரை மடித்து போட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நான் மில்லெக்ஸை போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுங்க. 2 பக்கமும் நகர்த்தினாலும் எந்த பக்கம் நகர்த்தினாலும் நகராது, ஃபினிஷிங்காக உட்காரும். மில்லெக்ஸை போட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி மில்லெக்ஸை காலரை மடித்து உள்ளே போட்டுங்க. போட்ட பிறகு நம்ம இப்போ காப்பரை வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். காப்பர் எத்தனை சுற்று அப்படின்றத இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதோட டேட்டா, அதாவது வந்து ரன்னிங்க்கு எவ்வளோ சுற்று, ஸ்டார்டிங்க்கு எவ்வளோ சுற்றுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபார்மரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ காயில் சுற்றத்துக்கான அளவை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 உட்காரும். அதாவது 1, 2, 3 இந்த இடையில ஒன்றை விட்டுட்டு இந்த 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு காயிலுக்கும், அடுத்த காயில் வந்து 1லேருந்து 5 இந்த 3 காடியை விட்டுட்டு 1லேருந்து 5 வரைக்கும், அதாவது 1, 2, 3, 4, 5 இப்படி வந்துடும். இப்போ இது 5. அடுத்தது 3 ஸ்டெப் உட்காதுன்னு ஏன், இன்னொரு காயில் பார்த்தீங்கன்னா 7ல் உட்காரும். 1லேருந்து 7. இப்போ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் முடிக்கணும். அப்படி கொண்டு அதை வரைக்கும் முடிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி முடியும். 3 காயில் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு உட்காரும். அதே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 3ன்றது இருக்காது. 1லேருந்து 5ம் 1லேருந்து 7ம் இப்படி உட்காரும். 2 காயில் தான் சேர்ந்தது ஒரு செட்டு. அது 4 செட்டு. ரன்னிங்கில் 4 செட்டும் ஸ்டார்டிங்கில் 4 செட்டுமா சுற்ற போகிறோம். இப்போ அளவு எடுத்துக்கலாம். நம்ம அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ இது வந்து உங்களுக்கு நூலால் போட்டு காட்டுறேன். அதே காப்பரில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒயரில் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். இது மாதிரி ஓரளவுக்கு சுகராக வச்சு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கும்போது அளவு எடுக்கிறது கரெக்டாக வச்சுங்க. அதிகமாக லூஸ் தேவைப்படாது. லூஸ் வச்சா ஒயர் ரொம்ப வேஸ்டேஜ் தான், அது வந்து தேவையில்லாமல் இருக்கும். இப்படி ஓரளவுக்கு லூஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ நம்ம காப்பரில் எடுத்துடலாம். அதே அளவை நான் வந்து 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 ரன்னிங் காயிலுக்காக. அடுத்தது 1லேருந்து 5. இப்போ 1லேருந்து 7 அடுத்தது. இந்த அளவு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கிட்ட கொண்டு வச்சிங்க. காயில் வந்து வேஸ்ட்டாக தேவையில்லாமலும் லூஸ் இருக்குது தேவையில்ல. அப்படி இந்த அளவுக்கு வச்சு சுற்றிக்கிங்க. இப்போ இதுக்கு ஃபார்மர் ரெடி பண்ணி நம்ம காயில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வைண்டிங்க்கு நம்ம சுற்ற ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சுற்று எத்தனைன்றதும் என்ன சைஸ்ன்றதையும் பார்த்துடலாம். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3க்குள்ளே உட்கார்ற காயில் பார்த்தீங்கன்னா 60 சுற்றும். 1லேருந்து 5க்குள்ளே உட்கார்ற காயில் பார்த்தீங்கன்னா 130 சுற்றும். 1லேருந்து 7ல் உட்கார்றத காயில் சுற்று பார்த்தீங்கன்னா 60 சுற்று. அதே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 100ம், 1லேருந்து 7 130 சுத்தமாக உட்காரும். சைஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 26ம்,
ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 28 சைஸு வயர் இருக்குது. இப்போ நம்ம ஃபார்மரில் வயரை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இப்போ சரியான ஃபார்மர் இல்லை, இருக்கிற ஃபார்மரை வச்சு தான் சுற்ற போகிறோம். மிக்சிக்கு சுற்றுறதுக்கான ஃபார்மர் தான் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் சுற்ற போகிறேன். 1லேருந்து 3 1லேருந்து 5 உட்கார்ற காயில் மட்டும் 2 செட்டை முதல்ல சுற்றிட்டு 3வது வந்து தனியாக சுற்ற போகிறேன். ஏன்னா ஃபார்மர் என்கிட்ட இல்லை, அதனால் தனியாக சுற்றி அதை அதுக்கப்புறமா அது கூட ஜாயின் போட்டு ஏற்றிக்கலாம். இப்போ நான் 1லேருந்து 3 1லேருந்து 5 சுற்ற போகிறேன். இப்போ 1லேருந்து நான் வந்து இப்போ ஒரு செட்டு காயில் தான் சுற்றிருக்கிறேன். அதாவது ஒரு செட்டு வந்து 3 சேர்ந்தது. இப்போ 2 தனியாகவும் 1 தனியாகவும் என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால் இந்த நான் 1லேருந்து 7ல் உட்கார்றத தனியாக சுற்றிக்கிட்டேன். இது இப்படி சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது 3 காயில் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு தேவைப்படும் ரன்னிங்க்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும், 2 காயில் மட்டும்தான் இருக்கும். அந்த 1லேருந்து 3ன்றது இருக்காது, அது அப்புறமா சுற்றலாம். இப்போ இது வந்து முதல்ல ஒரு செட்டை சுற்றி போட்டு பார்த்துக்கிட்டு அடுத்தது மற்ற செட்டை சுற்றிக்கலாம். இப்போ போட்டு பார்க்க போகிறோம். காயில் வைண்டிங்கை உட்கார வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருந்துன்னா நம்ம அப்படியே அதே மாதிரி சுற்றிக்கலாம். அல்லது லூஜாஸு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கலாம், குறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டிக்கலாம். அதுக்காக முதல்ல ஒரு செட்டை மட்டும் சுற்றி போட்டு பார்க்கலாம். எப்போவுமே மோட்டரை வந்து கனெக்ஷன் சைடை முதல்ல அந்த சைடை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒயரை இறக்கணும். லீடை வந்து இந்த பக்கம் கனெக்ஷன் போடுற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சைடில் தான் இருக்குது கனெக்ஷன் போடுறதுக்கான இது. அதை வந்து அதை பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க வயர் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த சைடில் கனெக்ஷன் போடுற மாதிரி தான் பூரா வயரையும் வச்சு காப்பர் வயரை வந்து இறக்க போகிறோம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் போட்டு வெளியே இந்த லீடு எடுத்துக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி தான் காயில் இறக்கணும். இப்போ காயில் இறக்கிடலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி கீழே வந்து மில்லக்ஸை வச்சிங்க. ஏதாவது ஒரு பேப்பரை கூட வச்சுக்கலாம், சாதாரணமாக பேப்பரை கூட. ஏன்னா வயர் வந்து இதில் உரசக்கூடாது, காயப்படாத நேக்காக பண்ணுறதுக்காக தான். இதை வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கீழே வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து புதுசில் தெரியாது, சில விஷயம் தெரியாமல் இருக்கும். அது கொஞ்சம் அனுபவத்துக்கு பிறகு தேவைப்படாது, எப்படி பண்ணலான்றது தெரிஞ்சிடும். அதனால் புதுசாக போகிறவங்க மில்லக்ஸு இல்லை பேப்பரோ ஏதாவது வச்சுங்க. அடுத்து வந்து அதே மாதிரி எந்த காடியில் உட்கார வைக்கிறோமோ அதில் ஒரு மில்லக்ஸை, அதாவது 5mm மில்லக்ஸை வச்சுக்கிங்க. இந்த மாதிரி வந்து 2ஆக மடித்து அதில் காடியில் வந்து வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து காப்பரை வந்து வீணாகாது. கோரில் உரசாமல் காப்பரை உள்ளே தள்ளிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி வச்சுக்கிங்க. 2 பக்கமும் வச்சுருங்க. அதாவது 1லேருந்து 3 உட்காருது இல்லையா, அதனால் 1லேருந்து 3க்கு இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சுங்க 2 சைடும் வச்சுட்டு. இப்போ வந்து காப்பரை வந்து இறக்குங்க. அப்போ அடிப்படாது, போரில் வந்து உரசாமலும் இறக்கிடலாம். அது புதுசில் கொஞ்சம் தேவைப்படும். இது ஏன்னா புதுசில் வந்து அனுபவம் இருக்காது, அதனால் வந்து புதுசில் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் வைக்க தேவையில்லை, நேக்காக உங்களுக்கு போட தெரிஞ்சிடும். அதனால் அனுபவம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் இப்படி நீக்கிட்டு உள்ளே இறக்கிடலாம், ஈஸியாக இறக்கிடலாம். இப்போ அடிப்படாது, கோரில் காப்பர் வந்து உரசாமலும் உள்ளே போயிடும். அதுக்காக தான் இது. இப்போ ஈஸியாக இறங்கிட்டு பாருங்கள். போர்லேயும் காப்பர் வந்து உராயாது, காயப்படாமல் உள்ள தள்ளிடலாம். இப்போ இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசில் கற்றுக்கும் போது அனுபவம் இருக்காததுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் தள்ளுறதுக்கு. பிரச்சனையும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடும், காப்பர் வந்து தேவையில்லாமல் உரச ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் முதல்ல இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சு இறக்கிங்க. இந்த மில்லக்ஸை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போட வேண்டிய மில்லக்ஸை போட்டுக்கலாம். காயில் இறக்குன பிறகு மில்லக்ஸை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஈஸியாக வெளியே எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி மில்லக்ஸை போட்டுடலாம். இப்போ காயில் இறக்குன பிறகு அதுக்கு மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுங்க. அதாவது ட்ரிபிள் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த ஷீட்டை கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து எஃப் கிளாஸ் ஷீட்டை நான் போட்டுக்கிறேன். மேலே கவர் பண்ணிவிடும். இதுக்கு மேலே ஏன்னா ரன்னிங் காயிலுக்கு பிறகு ஸ்டார்டிங் காயில் உட்காரும், அதனால் வந்து இந்த மாதிரி இடையில ஒரு ஷீட்டை போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுருங்க. 2 பக்கத்துலேயும் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த காயில் உட்கார வச்சிடலாம். இப்போ இது போட்டாச்சு.
இப்போ 1லேருந்து 5 உட்காரத அடுத்த காயில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மின்லக்ஸை வச்சுக்கோங்க. மின்லக்ஸை வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து பாதுகாப்பாக உள்ள காப்பர் காயப்படாமல் உள்ளே இறங்கிடும். இதை ஷீட்டை வந்து நீக்கிங்க. அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீக்கிட்டு இப்போ காப்பரை எடுத்து கரெக்டாக சென்டரில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா கூட இறக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு இறக்கிட்டு கூட அடுத்த சைடை இறக்கிங்க. இப்போ இந்த கட்டை ஊற்றுரும். கட்டை ஊற்றுட்டு அடுத்த சைடை இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குங்க. காயில் மொத்தத்தையும் அழுத்துனீங்கன்னா உள்ளே இறங்காது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கூட லேயராக உள்ளே இறக்கிடுங்க. அடுக்கும்போது அடுக்காக வரிசையாக வரணும். ஏன்னா மாறி மாறி உட்காந்துச்சின்னா காப்பர் உட்காராது, இடம் இல்லாமல் போயிடும், கேப் இல்லாமல். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்குங்க. இப்போ இந்த 2வது பார்த்தீங்க உட்கார்ந்தது இல்லையா, 5வது காடியில் 1லேருந்து 5 இதுக்கு வந்து மின்லக்ஸை போட்டு கவர் பண்ணிடலாம். அடுத்தது எதையும் அதே மாதிரி நீக்கிட்டு மின்லக்ஸை போட்டுடலாம். இது வந்து கனெக்ஷனோட பின் சைடு, அந்த ஜாயிண்ட்டுக்காக பின்பக்கம் கொண்டு வந்துட்டோம். இது கனெக்ஷன் சைடு. இது வந்து முன்பக்கம் வந்துடுற மாதிரி வச்சுக்கோங்க கனெக்ஷன். ஏன்னா இது வந்து லூப் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் லைன் கனெக்ஷன் வந்து வெளியே வர மாதிரி, இந்த இடத்துல கனெக்ஷன் போகிற மாதிரி பூராமே ஒயர் ஜாயிண்ட்டை போகிற அங்கே கொண்டு வந்துடுங்க. நம்ம இப்போ இது தனித்தனியாக சுற்றுனால அந்த பின்பக்கம் ஜாயிண்ட்டை வரது, ஜாயிண்ட்டை கொண்டு வந்து பின்பக்கம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பின்பக்கத்தை ஜாயின் போட்டு இதை கவர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த காயில் உட்காரும் இல்லையா, 3வது காயில், அதுக்கு அந்த ஜாயிண்ட்டை பின்பக்கம் வர மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். அடுத்து 3வது இது காயில் செட்டை உட்கார வச்சிடலாம். அது கூட 3வது காயில், அதாவது 3 காயில் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. அது மாதிரி 4 செட்டு உட்காரும். இப்போ இந்த செட்டை உட்கார வச்சு ஜாயிண்ட்டை பின்பக்கத்தில் போட்டுரும். முன்பக்கம் வந்து டெர்மினலுக்காக முன்பக்க ஜாயிண்ட்டை முன்பக்கம் கொண்டு போயிடும். இப்படி தான் போட போகிறோம். இப்போ 3வது செட் 3வது காயில் உட்கார வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மின்லக்ஸை வச்சுட்டு மின்லக்ஸுக்கு உள்ளே இறங்குற மாதிரி செட் காயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போரில் எங்கேயும் உரசாது, காப்பர் தனியாக உள்ளே ஃப்ரீயாகவும் இறங்கிக்கும். காயில் வந்து அடிப்படாது. அடிப்படாமல் தான் போடணும். ஏன்னா காப்பர் வந்து எங்கேயும் உரசாமல் பார்த்துங்க. அது அனுபவத்தில் அதுக்கப்புறம் மின்லக்ஸ் வைக்காமல் போட்டுக்கலாம். இப்போ வந்து புதுசாக கற்றுக்குறவங்க அந்த மாதிரி மின்லக்ஸை வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து எங்கேயும் உரசாது. இப்போ 3வது செட்டு காயிலையும் இறக்கியாச்சு. 3வது காயில் இப்போ மின்லக்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப மேலே மின்லக்ஸ் வச்சுருவோம், கவர் பண்ணிக்குவோம். மின்லக்ஸை எடுத்துகிட்டு இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு மின்லக்ஸை போட்டுக்கலாம். நான் வந்து மின்லக்ஸ் இது எஃப் கிளாஸ் ஷீட் வச்சுருக்கேன், அதை இப்போ கவர் பண்ணுறேன். ஏன்னா அடுத்தது திரும்பவும் இது மேலே திரும்ப அடுத்த காயில் செட்டு உட்காரும்போது இதில் வந்து உட்காரும். திரும்பவும் அந்த 1லேருந்து 7 இந்த காயில் மேலே உட்காரும். இப்போ இதையும் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுருவோம். அதுக்கு மேலே மின்லக்ஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கிட்டோம். உட்கார வச்சு பாருங்கள். இப்போ ஒரு செட்டு உட்கார வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது இன்னும் 3 செட்டை இதே மாதிரி உட்கார வைக்க வேண்டியதுதான். காயில் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதை நம்ம அதே அளவுக்கு சுற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அதிக லூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸை குறைச்சிடலாம். சைஸை குறைச்சி சின்னதாக போட்டுக்கிட்டால் கரெக்டாக உட்காந்துக்கும்.
அடுத்த செட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 7ன்றது அடுத்தது இதிலிருந்து தான் 1 ஸ்டார்ட் ஆகும். இந்த 1லேருந்து 7ன்ற மாதிரி தான் வரும். இந்த காயில் மேலே காயில் உட்காரதுனால இடையில ஒரு மில்லக்ஸை வச்சுக்கோ அல்லது எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுக்கலாம். எஃப் கிளாஸ் ஷீட்டை தான் நான் வச்சுருக்கேன். ட்ரிப்ளெக்ஸ் ஷீட்டை கூட வைக்கலாம். இதில் இடையில வச்சுங்க. ஏன்னா காயில் மேலே காயில் உட்காரும். இந்த ரன்னிங் காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று உட்காரும். இந்த 7வது உட்காரும். 1லேருந்து 7 வருது இல்லையா, அது மட்டும் இது ஒன்றோட ஒன்று உட்காரும். அப்போ இடையில இந்த மாதிரி ஷீட்டை வச்சுக்கிங்க. அடுத்த காயில் உட்கார வைக்கும்போது அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 3 இடைவெளி கணக்கு பண்ணிக்கங்க. 1 2 3 இதுலேருந்து உட்கார வைங்க. அதாவது ஏன்னா 1லேருந்து 3 இதுக்குள்ளே உட்காந்துரும், 1லேருந்து 5 இதுக்குள்ளே உட்காந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7ன்றது இதுலேருந்து ஆரம்பிக்கும். காயில் உட்காந்துருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். அதனால் காயில் மேலே காயில் தான் உட்காரும். அந்த மாதிரி தான் உட்காந்து போகும். இப்போ மாதிரி மில்லக்ஸை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காயில் அடிப்படாமல் பாதுகாப்பாக உள்ளே இறக்கலாம். முதல்ல ஒரு சைடு இறக்கிங்க, அப்போ தான் அடுத்த சைடு இறக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மில்லக்ஸை போட்டுருங்க. மாதிரி இருந்த மாதிரி அடுத்து இதையும் நீக்கிட்டு மில்லக்ஸை போட்டுருங்க. இப்போ இதுலேயும் மில்லக்ஸை போட்டு அடுத்தது 1லேருந்து 7 நம்ம இந்த காயில் உட்காந்துருக்கு பாருங்கள். முதல் செட்டு உட்காந்துருக்கிறதுல 1லேருந்து 7 உட்காந்துருக்கு இல்லையா, அதுலேயே தான் திரும்ப 1லேருந்து 7 இப்படி உட்காரும் இது வரைக்கும். இப்போ இந்த காயில் மேலே உட்காரும். அதனால் வந்து இதில் இடையில வந்து ட்ரிப்ளெக்ஸு அல்லது எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுங்க. இப்போ பாருங்கள், போட்டு காட்டுறோம். இப்போ இது என்ன பண்ணுறீங்க, இந்த முதல்ல செட்டு உட்காந்துருக்கு இல்லையா காயில், அதை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி விட்டுங்க. மில்லக்ஸை மேலே வச்சுட்டு இந்த எஃப் கிளாஸ் ஷீட்டையாவது அல்லது ட்ரிப்ளெக்ஸ் ஷீட்டு பண்ணுவாங்க, அதை வச்சுட்டு திரும்ப இதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டுட்டு அழுத்தி விட்டுங்க கொஞ்சம். அப்போ தான் அடுத்த செட்டு காயில் உட்காரும். இப்போ நம்ம இந்த மில்லக்ஸை வச்சோம் இல்லையா, அந்த காடியில் 7வது காடியில், அதாவது 1லேருந்து 7, இப்போ அதை இறக்கிடுவோம். அடுத்தது இந்த பக்கம் நம்ம 1லேருந்து 7 உட்காந்துச்சு இல்லையா காயில், அதில் நம்ம இந்த காயில் இறக்கிடணும் திரும்பவும். பாருங்கள், காயில் உட்காந்த இடத்துலையே திரும்பவும் 7வது காடியில் இது உட்காந்துருச்சு. இந்த 3வது காயில் பார்த்திங்கன்னா 1 மேலே 1 தான் உட்காரும். இப்போ இது மேலே மில்லக்ஸை போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த மில்லக்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதுக்கும் மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப்ளெக்ஸ் ஷீட்டை வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த செட்டையும் உட்கார வச்சுங்க. இந்த 3வது காயில் உட்காரும்போது காயில் மேலே காயில் தான் உட்காரும். அதனால் இடையில ஒரு மில்லக்ஸை வச்சுட்டு இல்லை எஃப் கிளாஸ் ஷீட்டு அல்லது ட்ரிப்ளெக்ஸ்ன்ற ஷீட்டையும் போட்டு உட்கார வச்சுங்க. ஏதாவது ஒன்று உட்கார வச்சு இடையில பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதே மாதிரி தான் அடுத்த 2 செட்டும் உட்காரும். 4 செட்டு மொத்தம். இப்போ 2 உட்கார வச்சாச்சு. இன்னும் 2 திரும்ப உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு நான் காட்டுறேன். ரன்னிங் காயில் 4 உட்கார வச்சாச்சு. 3 செட்டு தனியாக சுற்றுனதையும் அது கூடவே உட்கார வச்சாச்சு. அதோட ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்பக்கத்தில் விட்டுட்டேன். ஏன்னா என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால இதை வந்து தனியாக சுற்றி வச்சுக்கிட்டேன். அந்த 3வது உட்கார்ற காயில், அதாவது வந்து 1லேருந்து 7க்குள்ளே உட்கார்ற இதை தனியாக சுற்றிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது டைமில் சுற்றிருந்தால் அந்த ஜாயிண்ட் வந்திருக்காது. இப்போ இது பின்னாடி ஜாயிண்ட்டை கொண்டு வந்தேன். ஜாயிண்ட்டை
அப்படி இப்படி நேராக அதை இணைச்சிக்க வேண்டியது தான். அந்தந்த காயில் இருக்கிறத அந்தந்த காயிலே ஜாயின் போட்டுக்கலாம். பின்னாடி ரெண்டுக்கும் ஜாயிண்ட் விட்டாது அதை விட்டுடுங்க. அது வந்து ஏன்னா தனித்தனியாக சுற்றினா அந்த மாதிரி ஜாயின் போடுற வரும். ஒன்றா தொடர்ச்சியாக சுற்றும் போது அந்த ஜாயிண்ட் வராது. இப்போ இது முன் பக்கம் நம்ம கனெக்ஷன் போடுற பக்கம். கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடம் இது, அதே ஆரம்பித்த இடம் அதாவது பாருங்கள் இந்த 1லேருந்து 3 இல்லையா, அந்த காயில் பார்த்தீங்கன்னா சின்னதில் ஆரம்பித்த இடம் இருக்கும். முடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது 1லேருந்து 7 உட்காருது பாருங்கள், அந்த காயில் லாஸ்ட் வரும். இதை பார்த்தீங்கன்னா கவனமாக நீங்கள் காயில் வந்து கனெக்ஷன் உள்ள காயில் இறக்கும்போது ஆரம்பிக்கிற இடத்த எந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா காயிலையும் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. 4லேயும் அந்த ஆரம்பிக்கிறத ரைட் சைட்லனா ரைட் சைட்லேயே கொண்டு வந்துருங்க. எல்லாமே ரைட் சைடில் வந்துடணும். முடிக்கிறத லெஃப்ட் சைடில் இப்படி கொண்டு வந்துருங்க. இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து கனெக்ஷன் போகிறதுக்கு சீரியலாக இருக்கும், இல்லைனா குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. 4லையும் வந்து அதே மாதிரி உட்கார வச்சுருங்க. ஆரம்பிக்கிற இடத்த ரைட் சைடில் வச்சிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் வைங்க, இல்லை லெஃப்ட் சைடில் வைக்கினாலும் வைக்கலாம். அது உங்கள் விருப்பம். எந்த பக்கம் வச்சாலும் மோட்டார் ரன் ஆகும். ஆனால் சீரியலாக வரணும். லெஃப்ட் சைடு வச்சா லெஃப்ட் சைட்லேயே வர மாதிரி வரணும் வரிசையாக, இல்லை ரைட் சைடில் வச்சிங்கன்னா ரைட் சைட்லேயே வரணும். ஆரம்பிச்ச இடம் ரைட் சைட்லேயும் முடிச்ச இடம் லெஃப்ட்லேயும், சுற்றி முடிச்சது லெஃப்ட்டில் கொண்டாந்து ஏண்டை. இதே மாதிரி சீரியலாக எல்லா காயிலையும் 4 காயிலையும் உட்கார வச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே வந்து ரன்னிங் காயில் உட்காந்துருச்சு. இதுக்கு மேலே ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கணும். இப்போ ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துடும். இதுக்கு மேலே 2லேயும் சேர்ந்த மாதிரி வரும். அதாவது இப்போ இதில் வந்து 1லேருந்து 3, 1லேருந்து 5, 1லேருந்து 7ன்ற மாதிரி காயில் 3 காயில் சேர்த்து ஒரு செட்டாக போட்டிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து அப்படி வராது. இந்த 1லேருந்து 3ன்றது இருக்காது. 1லேருந்து 3 இந்த சின்ன காயில் உள்ளே இருக்கிறது இருக்காது. இந்த 2 மட்டுமே இருக்கும். அதாவது 1லேருந்து 5, 1லேருந்து 7ன்ற மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்கே உட்காருன்னா இந்த 1, 2, 3 இந்த இடத்த விட்டுருவோம். சென்டர் வந்து விடுபட்டுரும். அந்த 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல இப்படி உட்காரும் ஒரு காயிலும். 1லேருந்து 7 இந்த காலியாக இருக்கிற இடத்துக்கும் இந்த காலியாக இடத்துக்கும் அடுத்த காயிலும் உட்காரும். 2 காயில் தான் சேர்ந்தது ஒரு செட்டு. இது ஸ்டார்டிங் காயில் அந்த மாதிரி உட்காரும். இப்போ அதுக்கான காயில் தான் சுற்ற போகிறோம். சுற்றி ஒரு காயில் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒன்றை போட்டு பார்த்துட்டு அடுத்ததை நான் இன்னும் 3 காயிலையும் சுற்றி 4ஐயும் உட்கார வச்சுருவேன். இப்போ இதை உட்கார வைக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு மேலே தான் வரும். ரன்னிங் காயிலுக்கு மேலே ஸ்டார்டிங் காயில் உட்காந்துரும். பாருங்கள், இதோட ஆரம்பத்தை வந்து ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது ரைட் சைடில் இப்படி வச்சுக்கிறோம். ரைட் சைடில் வச்சுட்டு காயில் இறக்கிடுவோம். இந்த 3 விட்டுடணும். 1, 2, 3 விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து உட்கார ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காயில் உட்காரு பாருங்கள், அந்த இடத்துல உட்காரும். அதுக்கப்புறம் 1லேருந்து 7ன்றது அந்த காடி விட்டுருக்கும் பாருங்கள், காலியாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல திரும்ப அது உட்காரும். இப்போ இதில் உட்கார வச்சுருவோம். இப்போ இந்த இடத்துல உட்கார வச்சிட்டோம். இதை வந்து மேலே மின்லெக்ஸாக போட்டுருவோம். மின்லெக்ஸ் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இந்த சைடை உட்கார வச்சுருவோம். ஒன்றுலேருந்து 5வது காடியில் உட்கார வைக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே மின்லெக்ஸை போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரன்னிங் காயிலுக்கு மேலே தான் ஸ்டார்டிங் காயில் உட்காரும். ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா 2க்கும் இடையில உட்காரும். 2 செட்டுக்கும் இடையில உட்காரும். ரன்னிங் காயில் வந்து கீழே உட்காரும். அதுக்கு மேலே வந்து 2 செட்டையும் சார்ந்த மாதிரி உட்காரும். 2 செட்டுக்கு மேலே இது உட்காரும். இப்போ இது 1லேருந்து 5வது காடியில் உட்காந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7வது காடி அது மாதிரி உட்காரும். அடுத்த காயில் உட்கார வைக்கலாம். இப்போ
1வது காடியிலேருந்து 7வது காடிக்குள்ளே உட்கார வைக்கலாம். அடுத்தது 1லேருந்து 7ல் உட்கார வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தெரியும் 1, அடுத்தது 2, 3, 4, 5, 6, 7. 7வது காடியில் இப்போ இது உட்காரும். அதாவது அந்த காலியாக இருக்கு பாருங்க, அந்த இடத்துல. எதுவா இது மாதிரி மடிச்சிங்க கொஞ்சம். இப்போ போட்டுக்கலாம் பாருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த காயிலையும் உட்கார வச்சுக்கலாம். அடுத்த காயில் உட்காரும்போது நம்ம இப்போ போட்டிருக்கிற காயில் மேலே தான் உட்காரும். அந்த 7வதுல உட்காருறது 1லேருந்து 7, 1 மேலே 1 தான் உட்காந்துட்டு போகும். இப்போ இது மேலே உட்காந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7ன்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து 1, 2, 3, 4, 5, 6. இந்த காலி இடத்தோட சேர்த்து தான் 7வதாக வரும். இந்த இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ன்ற மாதிரி தான் வரும். இந்த உட்காந்த இடத்துல திரும்பவும் உட்கார மாதிரி தான் வரும். இப்போ இங்கே இறக்குன மாதிரி தான் அடுத்த காயில் இறக்க வேண்டி வரும். முதல்ல நம்ம ஸ்டார்டிங் காயில் எப்படி ரன்னிங் காயில் எப்படி உட்கார வச்சோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலும் 1 மேலே 1 உட்காரும். இப்போ அடுத்த காயில் போட்டுடலாம். இப்போ அடுத்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல உட்கார வச்சுருக்க காயில் தான் இதிலேருந்து தான் 7ன்ற மாதிரி வரும். இந்த உட்காந்தது மேலே தான் உட்காரும். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இடத்த விட்டுறணும். ரன்னிங் காயில் உட்காந்துட்டு பாருங்க. 1, 2, 3 இந்த 3 காடியை விட்டுட்டு தான் 1, 2, 3, 4, 5ன்ற மாதிரி காயிலும். ரெண்டாவது வந்து இந்த உட்காந்துருக்கு பாருங்கள் 7 காடியில் அதை போட்ட செட்டு. அதுலேருந்து 7 ஆரம்பிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7ன்ற மாதிரி தான் அந்த காலியான இடத்துக்கு போயிடும். இப்போ காயில் மேலே உட்காந்தது மேலே தான் உட்காரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1லேருந்து 5 உட்கார வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்த இடத்துல உட்கார வச்சுருவோம் பக்கத்துல இருந்து. இப்போ இதில் நம்ம மின்லெட் சேர்த்துருவோம். இப்போ இதுலேருந்து 5வது இடத்துல உட்காருது. 1, 2, 3, 4, 5 அந்த 5வது காடியில் உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க ஒயரை. எப்பவுமே மொத்தமாக இறக்குனீங்கன்னா கோல் இடிக்கும், காப்பரை வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க. இது மாதிரி மட்டமாக பண்ணிட்ட பிறகு மின்லாக்ஸாக போட்டுருங்க. அடுத்ததை நம்ம காயில் உட்காந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து உட்காந்துருக்கு பாருங்கள், 1லேருந்து 7 அந்த காடியிலேருந்து தான் உட்கார வைக்கணும். திரும்பவும் இதை இப்போ இறக்கிட்டு இது மேலே ஒரு மின்லெக்ஸை போட்டுருவோம். இப்போது 1லேருந்து 7வது காடியில் உட்கார வச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7வது அந்த காலியாக இருக்கிற இடத்துல உட்கார வச்சுக்கோங்க.
இங்கே உட்காந்தது மேலே தான் உட்காந்துருக்கும். இந்த காயில் உட்காந்துருக்கிறதுலே அது மேலே தான் இது உட்காரும். இதுலேருந்து தான் அடுத்து 7வது காடி. இப்போ திரும்ப 7வது காடியில் இறக்கிடலாம். ஏழாவது காடியில் நீங்கள் இறக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும்னா, நீங்கள் மொத்த காயிலையும் ஒரே டைமில் அழுத்தக்கூடாது எப்பவுமே. அது வந்து காப்பர் வந்து அந்த கோரில் இடித்து காயப்படுத்திடும். இப்போ இது மேலே வந்து ட்ரிபிள் எக்ஸ் ஷீட்டை போட்டுக்கலாம், இல்லை எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கலாம். நான் எஃப் கிளாஸ் ஷீட்டை தான் போடுறேன். இந்த இடத்துல மின்லெக்ஸை போட்டுங்க. ஏன்னா இதுக்கு மேலே திரும்ப அடுத்த காயில் உட்காரும்போது கொஞ்சம் வணக்கமாக உட்காரும். அடுத்தது அதுக்கு மேலே மின்லெக்ஸை போட்டுக்கலாம். இப்போ எஃப் கிளாஸ் ஷீட்டை கீழே வந்து போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து திரும்ப அடுத்த காயில் அந்த காலி இடத்துக்கு உட்காரும். அந்த உட்காந்தது மேலே தான் உட்கார மாதிரி வரும். இப்போ இங்கேருந்து அங்கேருந்து இந்த உட்காந்த காயில் இருக்குது அதே இடத்துல வந்துடும். இப்போ இது போட்ட மாதிரியே அடுத்த 2 செட்டையும் போட்டுடலாம். அடுத்த 2 செட்டையும் நாம் இப்போ போட்ட மாதிரி தான் இந்த காயில் உட்காந்ததுலேருந்து தான் அடுத்த காயில் உட்காரும். 7வது, அதாவது 1லேருந்து 7ன்றது இந்த உட்காந்தது மேலே தான் உட்காரும். 1லேருந்து 5ன்றது இந்த 3 ரன்னிங் காயில் போட்டுக்கிறத 3 விட்டுட்டு இதுக்கு இடையில உட்காரும். 1 2 3 4 5 இப்படி உட்காரும். அடுத்தது 7வது காடின்றது இப்படி உட்காந்துரும். இதே மாதிரி போட்டுருங்க. இப்போ 2 காயிலையும் அடுத்த செட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷனை பார்க்கலாம். அடுத்தது அந்த 2 செட்டையும் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக 4 செட்டும் போட்டாச்சு. ஸ்டார்டிங்கு ரன்னிங்கு முதல்ல போட்டாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கனெக்ஷன் போடுறது தான். இனிமேல் நம்ம இறக்கியாச்சு காயெல்லாம். இது கனெக்ஷன் சைடு. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்பக்கம் வந்து நான் ஜாயிண்ட் விட்டுறது இல்லையா, அதாவது ரன்னிங் காயில் சுற்றும் போது 2 சுருளில் தனியாகவும் 1 சுருளில் தனியாகவும் சுற்றிட்டேன். ஏன்னா ஃபார்மர் இல்லாதால அதனால் அந்த ஜாயிண்ட் பின்னாடி வரும். அதை வந்து இதை ஏனாமலை நீக்கிட்டு அடுத்து 2 வயரையும் அதை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பின்பக்கத்தில். இப்போ பின்னால் இதை வந்து சால்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்துக்கு போயிடலாம். இப்போ இது வந்து சால்டிங் பண்ணி இதை சிலிவை ஏற்றிட்டு கவர் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில ஒரு மின்லெக்ஸை வைக்க வேண்டி வரும். எப்படின்னா அதுவும் இதுவும் டச் ஆகாத அளவுக்கு தான் வைக்கணும். அதை இப்போ பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜாயிண்ட்டுக்கு சால்டிங் வச்சிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம அதுக்கான சால்டிங் பண்ணுறது லெட்டை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அது பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா சால்டிங் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி எப்போவுமே எந்த ஒரு ஜாயிண்ட் வந்தாலும் கனெக்ஷன்லையோ இல்லை எந்த மாதிரி தனியாக இணைக்கிற ஜாயிண்டோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நீடிக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஜாயிண்டில் வந்து வேலை கொடுக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறது இந்த மாதிரி ஜாயிண்டில் தான் வேலை கொடுக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா பிரியாது. ஒயர் வந்து ஒன்று பிரியாமல் ஜாயிண்டில் கரெக்டாக இருக்கும். நமக்கு இது வந்து வேலை கொடுக்காது, கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது. எப்பவுமே செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற வேலையும் நல்லாயிருக்கும், கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காகவும் நல்லாவும் இருக்கும், அடுத்து வேலை கொடுக்காமலும் இருக்கும். சால்ட்ரிங் பண்ணி ஒன்று இந்த மாதிரி சிலிவை ஏற்றுருங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் சிலிவை போட்டு விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி சிலிவு போட்ட பிறகு நம்ம ஒரு மின்லெக்ஸை ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில அப்படியே இடையில வச்சுருங்க. அப்புறம் கட்டு போட்டுடலாம். இது மாதிரி ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் வந்து இடையில ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டோ அல்லது ட்ரிபிள் எக்ஸ் ஷீட்டோ வச்சு அதுக்கப்புறமா கட்டு போட்டுருங்க. இப்போ இதை கட்டு போட்டுடலாம். இது மாதிரி கட்டு போட்டுங்க. 2 கடையில் அந்த மின்லெக்ஸ் நவராமல் கட்டு போட்டுருங்க. அடுத்து இந்த ரன்னிங்கில் போடுற ஜாயிண்ட்டை வந்து ரன்னிங் பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வர்ற ஜாயிண்ட்டை ஸ்டார்டிங் பக்கம் வச்சுங்க. மின்லெக்ஸ்க்கு அந்தாண்டு அதை வர்ற மாதிரி பார்த்துங்க.
இது மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வந்து இறுக்கி டைட் பண்ணிக்கங்க. அடுத்து காயில் வந்து ஷேப்பு கொண்டு வந்துருங்க. ஷேப்பு கொண்டு வந்து டைட்டாக இருக்குமா நூலை வந்து இறுக்கிட்டு கட்டு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பாக கொண்டு வந்துங்க. தட்டி பின்பக்கம் இப்போ கட்டு போட்டாச்சு. அதே மாதிரி முன்பக்கத்தில் திருப்பிட்டு கனெக்ஷன்லாம் ஜாயின் போட்டு இதே மாதிரி தான் திரும்பவும் மின்லெக்ஸை வச்சு கட்டு போட வேண்டி வரும். அடுத்து நம்ம லீடை வந்து ரெடி பண்ணிக்குவோம். அடுத்தது அந்த 2 செட்டையும் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக 4 செட்டும் போட்டாச்சு. ஸ்டார்டிங்கு ரன்னிங்கு முதல்ல போட்டாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கனெக்ஷன் போடுறது தான். இனிமேல் நம்ம இறக்கியாச்சு காயெல்லாம். இது கனெக்ஷன் சைடு. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்பக்கம் வந்து நான் ஜாயிண்ட் விட்டுறது இல்லையா, அதாவது ரன்னிங் காயில் சுற்றும் போது 2 சுருளில் தனியாகவும் 1 சுருளில் தனியாகவும் சுற்றிட்டேன். ஏன்னா ஃபார்மர் இல்லாதால அதனால் அந்த ஜாயிண்ட் பின்னாடி வரும். ஏன்னா நம்மளை நீக்கிட்டு அடுத்து 2 வயரையும் அதை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பின்பக்கத்தில். இப்போ பின்னால் இதை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்துக்கு போயிடலாம். இப்போ இது வந்து சால்ட்ரிங் பண்ணி இதை சிலிவை ஏற்றிட்டு கவர் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில ஒரு மின்லக்ஸை வைக்க வேண்டி வரும். எப்படின்னா அதுவும் இதுவும் டச் ஆகாத அளவுக்கு தான் வைக்கணும். அதை இப்போ பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜாயிண்ட்டுக்கு சால்ட்ரிங் வச்சிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம அதுக்கான சால்ட்ரிங் பண்ணுறது லெட்டை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அது பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா சால்ட்ரிங் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி எப்போவுமே எந்த ஒரு ஜாயிண்ட் வந்தாலும் கனெக்ஷன்லையோ இல்லை எந்த மாதிரி தனியாக இணைக்கிற ஜாயிண்டோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நீடிக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஜாயிண்டில் வந்து வேலை கொடுக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறது இந்த மாதிரி ஜாயிண்டில் தான் வேலை கொடுக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா பிரியாது. ஒயர் வந்து ஒன்று பிரியாமல் ஜாயிண்டில் கரெக்டாக இருக்கும். நமக்கு இது வந்து வேலை கொடுக்காது, கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது. எப்பவுமே செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற வேலையும் நல்லாயிருக்கும், கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காகவும் நல்லாவும் இருக்கும், அடுத்து வேலை கொடுக்காமலும் இருக்கும். சால்ட்ரிங் பண்ணி ஒன்று இந்த மாதிரி சிலிவை ஏற்றுருங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் சிலிவை போட்டு விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி சிலிவை போட்ட பிறகு நம்ம ஒரு மின்லெக்ஸை ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில வச்சுருங்க. அப்புறம் கட்டு போட்டுடலாம். இது மாதிரி ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் வந்து இடையில ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டோ அல்லது ட்ரிபிள் எக்ஸ் ஷீட்டோ வச்சு அதுக்கப்புறமா கட்டு போட்டுருங்க. இப்போ இதை கட்டு போட்டுடலாம். இது மாதிரி கட்டு போட்டுக்குங்க. 2 கடையில் அந்த மின்லெக்ஸ் நவராமல் கட்டு போட்டுருங்க. அடுத்து இந்த ரன்னிங்கில் போடுற ஜாயிண்ட்டை வந்து ரன்னிங் பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வர்ற ஜாயிண்ட்டை ஸ்டார்டிங் பக்கம் வச்சுக்கோங்க. மின்லெக்ஸ்க்கு அந்தாண்டு அதை வர்ற மாதிரி பார்த்துங்க. இது மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வந்து இறுக்கி டைட் பண்ணிக்கங்க. அடுத்து காயில் வந்து ஷேப்பு கொண்டு வந்துருங்க. ஷேப்பு கொண்டு வந்து டைட்டாக இருக்குமா நூலை வந்து இறுக்கிட்டு கட்டு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பாக கொண்டு வந்துங்க. தட்டி பின்பக்கம் இப்போ கட்டு போட்டாச்சு. அதே மாதிரி முன்பக்கத்தில் திருப்பிட்டு கனெக்ஷன்லாம் ஜாயின் போட்டு இதே மாதிரி தான் திரும்பவும் மின்லெக்ஸை வச்சு கட்டு போட வேண்டி வரும். அடுத்து நம்ம லீடை வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கனெக்ஷன் சைடு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 to 16 முனை இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் 4 காயில் இல்லையா, 4 செட்டு காயில், ஸ்டார்டிங்கில் 4 செட்டு காயில். 4 செட்டு காயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 முனை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 8 செட்டுக்கும் 16 முனையாக இருக்கும். நிறைய கனெக்ஷன் ஒயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும். இதில் குழப்பமடையதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு விஷயந்தான். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலோட முனையை உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல ரன்னிங்கில் ஜாயிண்ட்டை போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 முனை இருக்கும். ஒவ்வொரு காயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் 2 முனையாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியலாக போட்டு வச்சுருந்துருக்கணும். அதாவது பார்க்குறீங்க தெரியுதுல்ல, அதாவது வந்து ஆரம்ப முனை இந்த பக்கமும் ரைட் சைடில் வச்சுங்க, முடிக்கிற முனையை லெஃப்ட் சைடில் வச்சுங்க. அதே மாதிரி எல்லா செட்டும் கரெக்டாக போட்டு வச்சுங்க. அப்போ தான் சீரியலாக கனெக்ஷன் போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கனெக்ஷன் போடலாம். கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி சிலிவை 8 முனையிலையும் சிலிவை மாட்டிடுங்க. அதுக்கப்புறமா மில்லக்ஸ் மேலே இருக்கிற எனாமல் கோட்டிங்கை வந்து நீக்கிட்டு ஜாயிண்ட்டை ஏற்றிடலாம். ஜாயிண்ட் எப்படி ஏற்றுறதுன்றதை பார்த்துடலாம். 1ஆம் நம்பர் சிலிவை தான் கம்பியில் மாட்டிக்கணும். இது மாதிரி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எனாமலை சுரண்டி எடுத்துடலாம். முதல்ல ரன்னிங் காயிலில் ஜாயிண்ட்டை ஏற்றணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் காயிலில் ஏற்றலாம். அடுத்து இதில் கனெக்ஷன் போடும்போது இன்னொரு வித்தியாசம் இருக்குது. அதாவது மோட்டரை வந்து லெஃப்ட் சைடு சுற்றணுமா ரைட் சைடு சுற்றணுமான்றதை கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ஷனும் போடலாம். அதை பற்றி அது கொஞ்சம் பிறகு இப்போ இதை நம்ம ஜாயிண்ட்டை போட்ட பிறகு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் காயில் ஜாயிண்ட்டை போடும்போது தான் அது மாதிரி கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட்டை போட வேண்டி வரும். அதை அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற எனாமலை நீக்கிடுவோம். எனாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட் ஏற்றுங்க. ஏன்னா எனாமல் நீங்க இருந்துன்னா ஜாயிண்ட் ஏறாது. இப்போது காப்பர் வயரில் இருந்த மின்லெக்ஸை நீக்கியாச்சு. கனெக்ஷன் போடுறத இப்போ கவனமாக பாருங்கள் எப்படின்றத. முதல்ல கனெக்ஷன் சைடை எடுத்துங்க. இந்த ஹோல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் கனெக்ஷனே போடணும். வெளியே எடுக்கிற ஹோல்ஸை லைன் லீடு எடுப்போம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதுலேருந்தே கனெக்ஷனை முதல்ல எடுத்துங்க. இப்போ கனெக்ஷன் ஒயர் வந்து நம்ம ஆரம்பிச்சு இல்லையா, சுற்ற ஆரம்பித்தோம் பாருங்கள், அது ஒரு முனையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரன்னிங் காயில். அடுத்தது நம்ம முடித்தோம் இல்லையா, அந்த முனையை என்ன பண்ணுறீங்க, அடுத்த காயில் செட் இருக்கு இல்லையா ரன்னிங் காயில், அந்த முடித்த இடத்துல இப்படி ஒன்றா இணைச்சிக்கிங்க. இதை கவனமாக பாருங்கள். கனெக்ஷன் போடுறத ஆரம்பித்த இடத்த மடித்து வச்சுங்க கனெக்ஷனுக்கு. அடுத்து முடித்த இடத்த அப்படியே பக்கத்தில் இருக்க அடுத்த செட்டு காயிலுக்கு முடித்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க ஜாயிண்ட்டை. முதல்ல இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டையும் முடித்த பிறகு அது மேலே ஏற்றுற மாதிரி ஒரு 5ஆம் நம்பர் சிலிவோ எடுத்து மாட்டிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஜாயிண்ட்டை போட்ட பிறகு அதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி வரும். இதை முதல்ல மாட்டிக்கிங்க. இந்த 1ஆம் நம்பர் சிலிவுக்கு மேலே 5ஆம் நம்பர் சிலிவை போட்டு வச்சுக்கோங்க, அல்லது 4ஆம் நம்பர் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆரம்பித்த இடம் இது, முடித்த இடம் இது. அடுத்து பக்கத்து காயில் இருக்கிற முடித்த இடத்த ஒன்றா இணைச்சிக்கிங்க. இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் போட்டுருங்க. அடுத்தது இது வந்து முடிச்ச இடத்துல ஜாயின் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஆரம்ப ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஆரம்பத்தோட ஒயரை எடுத்து அதுக்கு அடுத்தது 3ஆவது செட்டில் இருக்கிற ஆரம்ப ஒயரில் இணைச்சிக்கிங்க. இப்போ இந்த 3ஆவது செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம முடிச்ச இடம் இருக்குது. இந்த முடிச்ச இடத்த எடுத்து 4ஆவது செட்டில் முடிச்ச இடத்துல இணைச்சிக்கிங்க. அதாவது 4ஆவது செட்டு காயில் நம்ம வந்து முடித்த இடம் இருக்கும் பாருங்கள். அதாவது ஆரம்பம் முடிவுன்னு இருக்கும் இல்லையா, ஒயரு நம்ம சுற்றும் போது ஆரம்பிக்கிற ஒயரு, முடிக்கிற இடத்துல வந்து முடிவு ஒயருன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து கனெக்ட் பண்ணி ஜாயின் போடுங்க. இப்போ இதை முடித்த இடத்துல போட்டோம் முடிவில். இப்போ 4ஆவது செட்டோட ஆரம்பம் இருக்கும், அதை வெளியே கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கிங்க. இதுதான் கனெக்ஷன் போடுற முறை. இப்போ இது வந்து ரன்னிங்கில் போட்டாச்சு. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லையும் போட வேண்டி வரும். ஆனால் வரிசைப்படுத்தி போட்டுக்கணும். அந்த வரிசையை வரும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கனெக்ஷன் போடுறதுக்கு. இப்போ இது ஆரம்பித்த இடம் பாருங்கள், ஃபஸ்ட்டு காயில் இது ஆரம்பித்த இடத்தோட முனையை வச்சுக்கிட்டோம். முடித்த முனையை எடுத்து அடுத்த செட்டில் முடிவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்த செட்டு 2ஆவது செட்லேருந்து முடித்த இடத்த நம்ம வந்து இங்கே ஜாயின் போட்டோம் இல்லையா, அப்போ ஆரம்பித்த இடம் இருக்குது இல்லையா, ஆரம்பித்த இதை 3ஆவது செட்டில் ஆரம்பித்த இடத்துல ஜாயின் போட்டுங்க. அடுத்து 3ஆவது செட்டில் இருக்கிற முடிவை எடுத்து 4ஆவது செட்டு முடிவில் ஜாயிண்ட்டை போட்டுங்க. இது ஒரு ஜாயிண்ட், 3 ஜாயிண்ட் வந்துடும். இப்போ நம்ம 4ஆவது செட்டில் ஆரம்பித்த இடம் வெளியே வந்துச்சு டெர்மினலுக்கு. இப்போ ஆரம்பித்த இடம் ஃபஸ்ட்டு இடத்துலையும் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்த ஒயரையும் கடைசி ஆரம்பத்து ஒயரையும் வெளியே லீடுக்காக எடுத்துக்கிட்டோம். இது ரன்னிங் காயிலுக்கு. இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்க்கும் போகணும். இப்போ இதை நம்ம முறுக்கி வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார்டிங் காயில் ஜாயிண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். அதை வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கும் சிலிவை போட்டு மில்லக்ஸ் அடுத்தது வந்து எனாமல் கோட்டிங்கெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ இதில் தான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டி வரும். அதாவது என்னென்னா, நம்ம அதாவது வந்து கம்பெனிக்காரங்க பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி லைனை உள்ளேருந்தே எடுத்திருப்பாங்க. அப்படியே கனெக்ஷன் ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளேருந்தே எடுத்து 2 ஒயரை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. கனெக்ஷனுக்கு தனியாகவும் கெப்பாசிட்டிக்கு தனியாகவும் எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே உள்ளேருந்தே கனெக்ஷன் போடும்போதே அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லைன்னா ஸ்டார்டிங்கில் 2 ஒயரையும் ரன்னிங்கில் 2 ஒயரும் வெளியே எடுத்துடலாம். 4 ஒயரை வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி அடிச்சிக்கலாம். இல்லை நான் கம்பெனி மாதிரியே பண்ண போகிறேன்னா இப்போ கவனமாக பாருங்கள்.
அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றத நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ரன்னிங் காயில் நம்ம ஜாயிண்ட்டை போட்டு முடிச்சிட்டோம். அதாவது ஒரு 4 செட்டு காயிலையும் ஜாயிண்ட்டை போட்டுட்டோம். அதில் காயில் செட்லேருந்து ஆரம்பத்து ஒயரையும் கடைசி செட்டில் ஆரம்பத்து ஒயருமா இங்கே வெளியே வந்துடுச்சு லீடுக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயும் வந்து கனெக்ஷன் அதே மாடலில் தான் போட போகிறோம். ஆனால் போடும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும். அது என்னென்னா, மோட்டர் வந்து எந்த சைடு சுற்றுன்றதை முதல்ல கவனிச்சிங்க. இப்போ இது கனெக்ஷன் சைடுனா இப்படி வச்சு அந்த மோட்டர் புள்ளி எந்த பக்கம் இருக்குது, அது எந்த சைடு சுற்றுன்றதை முதல்ல கவனிச்சிங்க. கிரைண்டரில் ஓடும்போது அது நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து தலைக்கீழே தான் நிற்கும், புள்ளி கீழவும் பேக் சைடு வந்து மேலவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுற்றுற மாதிரி இருக்கும், கீழ்ப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி இருக்கும். புள்ளி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது வந்து கனெக்ஷன் சைடு தான் எப்பயுமே கவனிக்கணும். கனெக்ஷன் சைட்லேருந்து அது லெஃப்ட்டில் சுற்றுதா ரைட்டில் சுற்றுதான்னு கணக்கு பண்ணிங்க. இப்போ நமக்கு இது ரொட்டேட் எப்படி ஆகணுன்றதை இங்கேவே கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ இந்த மாதிரி மேல் பக்கம் புள்ளி இருக்கிற சைடில் இது கனெக்ஷன் வந்துடுச்சு. சிலது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பின்பக்கத்தில் கனெக்ஷன் வரும், கனெக்ஷன் போடுற மாதிரி. இப்போ இது வந்து புள்ளி சைடுன்றதுனால இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி சுற்றுற மாதிரி வரணும். இந்த மாதிரி லெஃப்ட்டில் இப்படி சுற்றுற மாதிரி தான் வரணும். இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கனெக்ஷன் அங்கே போட போகிறோம். அதுவே ரைட் சைடில் சுற்றுற மோட்டர் இருந்தால் ரைட் சைடில் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷனை நம்ம உள்ளவே நிர்ணயிச்சிக்கலாம். இந்த வெளியில் 4 லீடு எடுக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. உள்ளேருந்தே கெப்பாசிட்டி வயரை தனியாகவும் மெயின் லைனை தனியாகவும் எடுக்கிறதுக்கு தான் இந்த உள்ளவே அதை கவனிக்க வேண்டி வரும். இப்போ மோட்டர் நமக்கு கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கனெக்ஷன் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மேல் பக்கத்தில் கனெக்ஷன் சைடு புள்ளி சைடில் வருது. இப்போ நம்ம எப்படி போடுறதுன்றதை இப்போ கவனமாக பாருங்கள். ரன்னிங் காயில் ஜாயிண்ட் ஏற்றுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சிலிவு போட்டோம் இல்லையா, 1ஆம் நம்பர் சிலிவு போட்டு அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் சிலிவை நான் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங்கில் போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிவை மாட்டிங்க. 3ஆம் நம்பர் சிலிவை ஜாயிண்ட் ஏற்றின பிறகு அதை உள்ளே மேலே கவர் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு சிலிவை இது கூட வெட்டி போட்டுருங்க. ஏன்னா ஜாயிண்ட் போட்ட பிறகு போட முடியாது. அதனால் உள்ளவே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டை போட்டு இழுத்துதே இந்த மாதிரி தள்ளிக்கலாம். இதை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அப்படியே தள்ளிக்கலாம். இதை தள்ளனோம்னா கவர் ஆகிடும். இது மேலே ஒரு 1ஆம் நம்பர் சிலிவை போட்டு கூட தள்ளிடலாம், கவர் பண்ணலாம். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டார்டிங் காயிலையும் இந்த மாதிரி சிலிவை போட்டுங்க, 3ஆம் நம்பர் சிலிவை போட்டுங்க ஜாயிண்ட்டுக்கு. இப்போ இது வந்து கனெக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா புள்ளி நமக்கு ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ரன்னிங் காயில் ஆரம்பிச்சு இல்லையா கனெக்ஷன் டெர்மு, இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. எப்போவுமே ரன்னிங் காயில் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா ஜாயிண்ட் போட, இப்போ ரன்னிங் காயிலோட ஆரம்பத்தை மடிச்சிங்க வச்சுருக்கோம். அதே மாதிரி முடிவில் போய்ட்டு 4ஆவது செட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஆரம்பத்தையும் இங்கே வச்சுட்டோம் கனெக்ஷனை. இப்போ இதுக்கு இடையில இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணி அதை எடுக்கணும், எந்த பக்கம் சுற்றணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மோட்டர் சுற்றணும். அப்போ தான் வந்து கிரைண்டருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த புள்ளி சைடில் பார்த்தீங்கன்னா புள்ளி சைடு நம்ம பக்கம் வச்சிங்கன்னா மேல் பக்கம் வச்சிங்கன்னா அது லெஃப்ட் சைடில் வர மாதிரி இருக்கும். கனெக்ஷன் சைடு தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இப்போ இது கனெக்ஷன் போகிறீங்கன்னா இது லெஃப்ட்டில் சுற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரன்னிங் காயிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இதிலேருந்து ஸ்டார்டிங் காயில் இந்த பக்கத்தில் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா ரைட் சைடில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அதுவே இந்த நம்ம ரன்னிங் காயிலேருந்து ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற காயில் எடுத்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இப்படி சுற்றும். இதை கவனமாக பாருங்கள் நல்லா. அதாவது வந்து நம்ம இந்த ரன்னிங் காயில் சுற்றிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து கனெக்ஷனை இதுக்கு நேரில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங் காயில் இந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்கு, இந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்கு. இதுலேருந்து தான் நம்ம கனெக்ஷன் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சுற்றுறதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுக்கணும். இதிலேருந்து ஆரம்பத்து மோனையை கனெக்ஷனுக்கு எடுத்துருங்க. இது எடுத்திங்கன்னா இதிலேருந்து இப்படி ஜாயிண்ட்டை போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இப்போ கரெக்டாக நமக்கு மோட்டர் வந்து லெஃப்ட் சைடில் சுற்ற ஆரம்பிக்கும். இதை ஆரம்ப மோனையை எடுத்துங்க ரன்னிங் ஸ்டார்டிங் காயில். இதை வந்து அடுத்த 2ஆவது செட்டில் உட்கார முடிவு மோனையும் இந்த மொதல் செட்டிலேருந்து முடிவு மோனையை ஒன்றாக்கிங்க. கவனமாக பாருங்கள். இதை வந்து இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டார்டிங் காயிலேருந்து ஆரம்ப மோனை இப்படி வச்சுக்கிட்டு அதோட முடிவு மோனையை அடுத்த செட்டு 2ஆவது செட்டோட முடிவு மோனையை ஒன்றாக்கிங்க. 2ஆவது செட்டோட ஆரம்ப மோனையும் 3ஆவது செட்டோட ஆரம்ப மோனையும் ஒன்றாக்கிங்க. 3ஆவது செட்டில் ஒன்றாக்கிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது செட்டோட முடிவை எடுத்து 4ஆவது செட்டோட முடிவில் ஜாயிண்ட்டை போட்டுக்குங்க. அடுத்தது 4ஆவது செட்டோட ஆரம்பத்தை நம்ம வெளியில் லீடுக்கு எடுத்துக்குவோம். இப்படி தான் கனெக்ஷன் எடுக்கணும். இது மாதிரி லைனை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜாயிண்ட் போடும்போது அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஜாயிண்ட்டை முறுக்கிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எப்பவுமே வந்து ஜாயிண்டில் சால்ட்ரிங் பண்ணிடணும்.
அதை நம்ம முடிச்ச பிறகு கனெக்ஷன் ஒயர் எல்லாத்தையும் லீடை இணைச்சிக்கிட்ட பிறகு மொத்தமாக சால்ட்டிங் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் போட்ட ஒயர்லாம் முறுக்கிட்டு அதுக்கப்புறமா சிலிவை ஏற்றிடுவோம். இப்போது ஜாயிண்ட் எல்லாம் முறுக்கியாச்சு. அடுத்து நம்ம இப்போ கனெக்ஷன் லீடை தான் எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ரன்னிங்கோட காயில்து, இது ஸ்டார்டிங்கோட எண்டு ரெண்டும். ஸ்டார்டிங் இது ஆரம்பம் முடிவு, ரன்னிங்கோட ஆரம்பம் முடிவு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் கனெக்ஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ 4 வயரையும் தனித்தனியாக நீங்கள் கலரில், அதாவது வந்து ரன்னிங் ஒரு கலரையும் ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் வயரையும் போட்டு 4 வயரையும் வெளியே எடுத்துக்கலாம். வெளியில் வந்து கெப்பாசிட்டி அணைச்சிக்கலாம். அந்த மெத்தட் பண்ணலாம். இல்லை எனக்கு கண்டன்சர் வயர் உள்ளே வரணும், அடுத்து உள்ளே இருந்து மெயின் லைனை எடுத்துக்கணும் தனித்தனியாக அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிங்க. அதாவது இந்த மாதிரி கனெக்ஷன் போட்டு வச்சுக்கிங்க. பார்த்துங்க, ரன்னிங் ஒயர் வந்து இது ரெண்டும், அதுவே லெஃப்ட் சைடு இப்படி நவந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒயர் இருக்குது. அதேமாரி எண்டை கொண்டாந்து முடிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம இப்போ கரெக்டாக இருக்கும். கனெக்ஷன் வந்து சுற்றுறதுக்கு ரொட்டேட் லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி வரும். இப்போ இதை ரன்னிங்கில் ஒரு ஒயரையும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரையும் எடுத்து இதை ரெண்டையும் ஒன்றா இணைச்சி காமனாக ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் காமனாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இது சாதாரண நார்மல் ஒயர் யூஸ் பண்ணுறேன், பிவிசி ஒயரு. அடுத்து நான் இதுக்குன்னே எஃப் கிளாஸ் ஒயர் வாங்கி வச்சுருக்கேன். அது இப்போ வந்து ஒரு கலருக்கு ஒரு கலர் தீர்ந்து போச்சு. அதனால் வந்து இப்போ நான் நார்மல் ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன். எஃப் கிளாஸ் ஒயர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், ஜாயிண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து ஏன்னா சிலிவு ஒயரில் சிலிவு கூட ஏற்ற தேவையில்லை, அந்த ஜாயிண்ட்டு மட்டும் ஏற்றினா போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவே தீப்பற்றாது, வீணாகாமல் இருக்கும். இப்போ இது வந்து இந்த மாதிரி காமன் பண்ணிங்க. இதை 2 வயரையும் ஸ்டார்டிங்லேயும் ரன்னிங்லேயும் ஒன்று எடுத்து இப்படி பண்ணிங்க. இன்னும் ஒரு எண்டு இருக்குது பாருங்கள், ரன்னிங் இது ஒரு வயரும் ஸ்டார்டிங் இது ஒரு வயரும் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நம்ம ரன்னிங் காயில் இன்னும் ஒரு சிவப்பு லீடுக்காக எடுக்கிறத சிவப்பையும் அனுப்பிச்சிக்கிங்க. அடுத்து கூடவே கெப்பாசிட்டி ஒயரை ஒன்று கூடவே அனுப்பிச்சிக்கிங்க. கெப்பாசிட்டி ஒயரை நம்ம இந்த கருப்பு ஒயரை அனுப்பிச்சிக்கிட்டேன். ரன்னிங் காயில் இந்த மாதிரி ஒரு லீடில் எடுத்துக்கோங்க. 2 வயரையும் அனுப்பிச்சிங்க, கருப்பு சிவப்புன்றதை அனுப்பிச்சிங்க. ஏன்னா சிவப்பு ஒயர் வந்து மெயின் லீடுக்காகவும் இந்த கருப்பு ஒயர் வந்து கெப்பாசிட்டி லைனுக்காகவும் உள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் போட்டுருவோம். அடுத்தது இப்போ ஸ்டார்டிங் காயில் ஒரு லீடு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயரே அனுப்பிச்சிங்க, அது கெப்பாசிட்டிக்காக. ஏன்னா கெப்பாசிட்டி வழியாக தான் கரண்ட்டு ஸ்டார்டிங் காயிலுக்கு போகும். இப்போ இதை தனியாக ஒரு கருப்பு ஒயரை மட்டும் அனுப்பிச்சிக்குவோம். ஜாயிண்ட்டை போட்டாச்சு. அதாவது ரன்னிங்கில் ஒரு ஒயரையும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரையும் காப்பர் ஒயரை நம்ம மெயின் லீடுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ரன்னிங்கில் ஒரு ஒயரில் கெப்பாசிட்டிக்கு ஒரு லீடை அடிச்சிக்கிங்க, கருப்பு ஒயரை அடிச்சிக்கிட்டேன். சிவப்பு ஒயர் பார்த்திங்கன்னா மெயின் லீடுக்காக இந்த சிவப்பு ஒயர் வெளியே வந்துடும். இந்த கெப்பாசிட்டிக்காக இந்த கருப்பு ஒயர் ரெண்டும் வந்துடும். அதாவது ரன்னிங் ஸ்டார்டிங் காயில் இன்னொரு எண்டை தனியாகவே கருப்பு ஒயரை அடிச்சிங்க. இப்போ இதை 2 கருப்பும் கெப்பாசிட்டிக்கு போயிடும், 2 சிவப்பும் மெயின் லீடுக்கு போயிடும். இதுதான் மோட்டர் கனெக்ஷனு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பூராத்தையுமே ஜாயிண்ட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். ஏன்னா எல்லா ஜாயிண்ட்டுமே சால்ட்ரிங் பண்ணால் ரொம்ப நாள் நீடிக்கும், நமக்கு ஜாயிண்டில் வந்து பிரச்சனை இருக்காது. சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டு போட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம ஜாயிண்டில் எல்லாத்துலேயுமே சால்ட்ரிங் ஃபேஸை தடவிக்குவோம். சால்ட்ரிங் ஃபேஸை தடவிட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா ஜாயிண்ட்டை பூராமே சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து லூஸ் இருக்காமல் கரெக்டாக இருக்கும், நமக்கு பார்க்கிங் ஆகாது, அந்த பிரச்சனை வராது. எல்லா வயருமே சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எல்லா வயரும் இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ண வயருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லீவை மாட்டிங்க, கவர் பண்ணிங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே மாட்டி வச்சோம் இல்லையா ஸ்லீவு, இது என்ன பண்ணுறீங்க, அது மேலே அப்படியே தள்ளி விட்டுருங்க. இப்போ கவர் பண்ணிக்கும். இதே மாதிரி எல்லா வயர்லையும் ஸ்லீவை மாட்டி அது மாட்டி வச்சுருக்க ஸ்லீவை அப்படியே தள்ளி விட்டுருங்க, கவர் பண்ணிக்கும். இந்த ஜாயிண்டில் எல்லாம் ஸ்லீவை ஏற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த லீடு எடுக்கிறோம் இல்லையா, இதில் வந்து அதே மாதிரி ஸ்லீவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு வந்து முக்கியமாக ஸ்லீவை போட்டு வெளியே கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த எஃப் கிளாஸ் ஒயர் கூட தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்ம பிவிசி ஒயர்ன்றதுனால இதுக்கு ஸ்லீவை போட்டு வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மேலே வந்து கவர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் ஸ்லீவை நான் 2ஆம் நம்பர் ஸ்லீவ் ஏற்றுறேன். ஏன்னா ஒயர் மொத்தமாக இருக்கிறதுனால 2ஆம் நம்பர் ஸ்லீவ் தான் ஏறும். போட்டாச்சு.
இப்போ இதுக்கு மேலே ஒரு சிலிவை நம்ம இந்த ஒயருக்கு ஏற்றிடுவோம். பிவிசி ஒயருக்கு வந்து முக்கியமாக சிலிவை ஏற்றி ஆகணும். அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு 5ஆம் நம்பரோ அல்லது 4ஆம் நம்பரோ போட்டு கவர் பண்ணிடலாம். இதை 3ஆம் நம்பர் சிலிவை ஏற்றிட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு சிலிவை பாதுகாப்புக்காக ஏற்றுறேன். ஏன்னா இது பிவிசின்றதுனால உருக ஆரம்பிக்கும். இது மாதிரி கவர் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிவை 5ஆம் நம்பர் சிலிவை மொத்தமாக இதை கவர் பண்ணிக்கங்க. மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டு கட்டு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. ஜாயிண்ட்டை வந்து எப்போவுமே பாதுகாப்பாக பண்ணிக்கங்க. இது மாதிரி கவர் பண்ணிட்டு கட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கும் அது மாதிரி சிலிவை ஏற்றிடுவோம். சிலிவை ஏற்றிட்டு கட்டு போட்டுடலாம். கட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மின்லக்ஸ் வைக்க வேண்டி வரும். எப்படின்னா ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில பாதுகாப்பாக ஒரு மின்லக்ஸை வச்சுட்டு தான் மின்லக்ஸ் அல்லது எஃப் கிளாஸு ட்ரிபிள் இந்த க்ரீன் ஷீட்டு இந்த மாதிரி ஐட்டத்தில் ஒரு பேப்பரை இடையில வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கட்டு போடணும். இதை அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கு இடையில இந்த மாதிரி பேப்பரை வச்சிங்க. ஜாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கிற ரன்னிங் சைடும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற உள்பக்கமும் தள்ளி நம்ம மின்லக்ஸை சுருக்கலாம். இதை மின்லக்ஸை ரெண்டுக்கும் இடையில வச்சுட்டு கட்டு போட வேண்டியது தான். ரெண்டுக்கும் இடையில மின்லக்ஸை வச்சுட்டேன். எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுட்டேன். மின்லக்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில வச்சுட்டு கட்டு போட்டுகிட்டே வாங்க. இறுக்கமாக டைட் பண்ணிக்கிட்டே வரலாம். முதல்ல லைட்டான லூஸில் வச்சு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளே வர ஜாயின்ட்லாம் உள்பக்கம் தள்ளிங்க. வெளியே வர ஜாயின்ட்லாம் வெளிப்பக்கம் கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா ரன்னிங் ஆயில் தான் ஸ்டார்டிங் ஆயில் தான் தனித்தனியாக வச்சுங்க. இது மாதிரி கட்டு போட்டுடலாம். மோட்டார் ரீவைண்டிங் வந்து இப்படி தான் பண்ணணும். சரி, அதாவது மற்ற மோட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி மோட்டர் சின்ன சின்ன மோட்டருங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மெத்தட் இருக்கும். நம்ம இது கிரைண்டர் மோட்டருக்கான இது சுகுணா மோட்டரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து புதிய நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல இந்த மாதிரி லூஸில் கட்டிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டமாக காயில் வந்து தட்டி உட்கார வச்சுக்கிட்டு தான் கட்டிக்கிட்டே போகணும். டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆன சுத்தியாக இருக்கலாம் அல்லது ஹேமர் இதுக்குன்னே வந்து சுத்திகள் வந்து பிளாஸ்டிக்கில் விற்கிது. அதை வாங்கி மரத்தால் ஆனதால் தட்டலாம் அல்லது பிவிசியில் தட்டலாம். இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டதால் தட்டாதீங்க, ஏன்னா காப்பர் அடிப்படும். இப்போ இதை இறுக்கமாக டைட்டாக சுற்றிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்த மாதிரியே கட்டிக்கிட்டு வாங்க டைட்டாக. கொஞ்சம் வெளியில் வருதுன்னா மரத்தாலான சுத்தியாலையோ அல்லது பிளாஸ்டிக்காலான சுத்தியாலையோ தட்டிக்குங்க. மட்டமாக உட்கார வச்சு கட்டு போட்டுருங்க. இது மாதிரி இறுக்கமாக போட்டுடுங்க. பாருங்கள், நல்லா ஃபினிஷிங்காக வரும். உங்களுக்கு தெரியுதா பார்த்தா பாருங்கள். இதை என்ன பண்ணுறீங்கன்னா லேசான அழுத்தம் கொடுக்க வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா மரத்தாலான சுற்றியை வச்சு தட்டிங்க. நான் வந்து கட்டிங் பிளேயர் பண்ணுறேன், அதுக்காக இதே மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மரத்தாலான சுற்றி அல்லது பிளாஸ்டிக்கானது பிவிசியில் அந்த மாதிரி சம்மந்தமாக இருக்கும். அப்போ தான் காப்பர் அடிப்படாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தட்டி வச்சு ஃபினிஷிங்காக பண்ணிக்கிட்டே வாங்க. கட்டு கட்டிகிட்டே வாங்க. டைட் பண்ணிவிட்டு முதல்ல லூஸாக கட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி கட்டு போட்டு அதுக்கப்புறமா இதை ஃபினிஷிங்காக வந்து தட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மின்லக்ஸ் வந்து கோரில் பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இந்த மாதிரி பாருங்கள், சீட்டு வந்து வெளியில் மேலே தூக்காமல் பார்த்து தட்டிக்குங்க. கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்னிஷை ஊற்றிக்குங்க. ரீவைண்டிங் அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. புதிய நண்பர்களாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி வந்து மின்லக்ஸை ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கிரிப்பாக வரும். இதில் இந்த மாதிரி லூஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் சிம்பு, அதாவது மூங்கில் குச்சியை பார்த்து சீவி இதில் சொரிக்கலாம் டைட்டாக. அல்லது பைபர் ஷீட்டு கூட சொருலாம், பைபரில் விற்கிது. அதை ஸ்டிக்கர் சொருவிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்காமல் இருக்கும். அதாவது லூஸ் இருந்துன்னா அதிர்வு ஏற்படுத்தும். லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கணும். அதுக்காக இதில் ஒரு இடையில ஒரு குச்சியை சொருக்கலாம். இப்போ இதை மாதிரி எல்லா இதையுமே டைட் பண்ணிக்கங்க. கோர் வந்து லூஸ் இல்லாமல் இந்த பேப்பர் மேலே இல்லாமல் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. காயில் வந்து கோருக்கு உள்ள போர் உள்ள நம்ம ரோட்டரை விடும்போது இதில் இடிக்காமல் கரெக்ட் பண்ணி இந்த பக்கமும் தட்டி வச்சுங்க. அதேமாதிரி வெளி பக்கமும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயும் இடிக்காமல் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷை ஊற்றிடுங்க. ஏன்னா கோரில் இடிச்சிடறான்னா போரில் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடறான்னா உள்ளே நம்ம ரோட்டரை உள்ளே விட முடியாது. அந்த ரோட்டர் உள்ளே போகிற அளவுக்கு சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல.
ஏன்னா வார்னிஷ் ஊற்றிட்ட பிறகு காஞ்சிரும். காஞ்சிட்ட பிறகு நம்ம உள்ளே தட்டுறதுக்கு கஷ்டமாக போயிடும். அப்புறம் தட்ட வேண்டி வரும். அந்த தட்டுறதுக்கு கூட கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் முதல்ல தட்டி ரெடி பண்ணிக்கிட்டு ஃபினிஷிங்காக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வார்னிஷ் ஊற்றுங்க. இந்த வார்னிஷ் எதுக்குன்னா ஒரு சில காயம் இருந்தாலும் கவர் பண்ணிக்கும். அடுத்து ஒயர் லூஸ் இல்லாமல் கரெக்டாக டைட்டில் நிற்கும். நம்ம எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுமோ அதே நிலையில் அப்படியே இருக்கும். இதே மாதிரி முழுசாக வார்னிஷ் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மோட்டரை வந்து ஃபிட்டிங் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.